Hello students, number 12th chemistry unit 6 solid state பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி number of atom in a unit cell பார்த்துட்டு இருந்தோம், cubic unit cell. இப்போ calculation involving unit cell dimension பார்க்க போறோம். அது என்ன classic calculation involving unit cell dimension அப்படின்னு பார்த்தீங்கன்னா, for example இப்போ நம்ம ஒரு NaCl அப்படின்னு ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்கிறோம், ஒரு சாலிட் கிறிஸ்டல் எடுத்துக்கிறோம். இந்த சாலிட் கிறிஸ்டலில் இதில் இருக்கக்கூடிய அட்டாமிக் இல்லைன்னா அயான் இல்லைன்னா மாலிக்யூல் அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது வந்து எந்த டைப் ஆஃப் ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரக்சரா இல்லை நான் ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரக்சரா எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்குதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லையா. அதை எந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஒரு NaCl அப்படி ஒரு NaCl காம்பவுண்ட்னா இது நார்மலாக இப்படி நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, க்யூப், இந்த மாதிரியெல்லாம் க்யூபாலாம் இருக்காது, இப்படி க்யூபாக இருக்காது. அதுக்கு பதிலாக இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்படி தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போது இதை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா பாருங்க, இதை நம்ம கனெக்ட் பண்ணோன்னா தான் நமக்கு அந்த கியூபிக் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. புரியுதுங்களா? இப்போது இது வந்து இந்த 4 கார்னரில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஆட்டம் இப்படி பிளேஸ் ஆகிருக்கா, இல்லை இப்படி பிளேஸ் ஆகிருக்கா, இப்படி பிளேஸ் ஆகிருக்கா, எப்படி பிளேஸ் ஆகிருக்குன்னு வச்சு அது பிசிசியா எஃப்சிசியா பிஎஃப்சியான்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடோட பேர் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் அனாலிசிஸ். இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு NaCl ஒரு கிறிஸ்டல் இருக்குது அப்படின்னா இதில் எக்ஸ்ரே பாஸ் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்ரே இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு அதை ஒரு டிடெக்டர் வச்சு கேப்சர் பண்ணி இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எக்ஸ்ரேவை இப்படி விடுறோம், இதில் விட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே எக்ஸ்ரே இதில் பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுமா, அப்போது நமக்கு ஒரு பிளேனார் ஆங்கிள் கிடைக்கும். இப்போ இதோட ஆங்கிள் கிடைக்கும். அப்போது நமக்கு இது அதே மாதிரி எக்ஸ்ரே வந்து இப்படி ஒரே ஒரு எக்ஸ்ரே மட்டுமா விழுகும், நிறைய எக்ஸ்ரேஸ் விழுகும்ல. அப்போ வந்து ஃபஸ்ட்டு விழுகிற ரிஃப்ளெக்ஷனுக்கும் செகண்ட் விழுகிற ரிஃப்ளெக்ஷனுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கிடச்சிருமா. இந்த டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம வந்து இது ப்ரிமிட்டிவா நான் ப்ரிமிட்டிவா கியூபிக்கா ஹெக்ஸாகோனலா டெட்ராகோனலா அப்படின்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இதுக்கு அவங்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 2d sin theta = n lambda அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வேணும், நமக்கு டிஸ்டன்ஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிஸ்டன்ஸை மட்டும் கால்குலேட் பண்ணோன்னா நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நமக்கு d வேணும்னா d = n lambda / 2 sin theta அப்படின்னு கிடச்சிருமா. இதுக்கு வந்து பிராக்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிராக்ஸ் ஈக்குவேஷனை வச்சு நாம் ஒரு இன்டர்பிளானார் டிஸ்டன்ஸ் இந்த பிளேனுக்கு நடுவில் இது ஒரு இன்டர்பிளேன், இது ஒரு இன்டர்பிளேன், இந்த 2 இன்டர்பிளேனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணோன்னா நமக்கு இந்த கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இதுதான் பிராக்ஸ் ஈக்குவேஷன்னு சொல்கிறாங்க. நம்ம புக்கில் சிம்பிளாக ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க, அது எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு காட்டல. இப்போது இதில் வந்து நமக்கு இதில் இருக்கிற கான்ஸ்டன்ட் எல்லாம் இதில் இருக்கிற இந்த என்னா என்ன லாம்டா என்னன்னு நம்ம பார்க்கலாம். d = இன்டர்பிளானார் டிஸ்டன்ஸ். தீட்டா நமக்கு தெரியும், ஆங்கிள் ஆஃப் டிஃப்ராக்ஷன். இந்த
ஆங்கிள் ஒரு ஆட்டம் மேலே பட்டு டிஃப்ராக்ட் ஆகுது இல்லையா, இந்த ஆங்கிள் தான் தீட்டான்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது n ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ஆர்டர் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். எந்த ஆர்டரில் ரிஃப்ராக்ட் ஆகுது, திரும்ப போயிட்டு படுது, இப்போ எந்த ஆர்டரில் ரிஃப்ராக்ட் ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்தது லேம்டா வந்து நம்ம ஜென்ரலாக லேம்டானா தெரியும், வேவ் லென்த்து. எதோட வேவ் லென்த்து? வேவ் லென்த் ஆஃப், நம்ம இங்கே எந்த லைட் யூஸ் பண்ணுறோம், எக்ஸ்ரே யூஸ் பண்ணுறதுனால வேவ் லென்த் ஆஃப் எக்ஸ்ரே. இதில் நம்ம இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் டிஃப்ராக்ஷன் தெரியணும், ஆர்டர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தெரியணும், இல்லை வேவ் லென்த் ஆஃப் த எக்ஸ்ரே நமக்கு தெரியணும். இப்போது அடுத்தது கால்குலேஷன் ஆஃப் டென்சிட்டி அப்படின்னு வராங்க. டென்சிட்டின்னு என்னது? அடர்த்தி. இந்த டென்சிட்டி எதுக்கு கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டென்சிட்டி எதுக்கு கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் எத்தனை ஆட்டம் எவ்வளோ க்ளோஸ்லி பேக் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டென்சிட்டி டெஸ்ட் பண்ணுறோம். இந்த டென்சிட்டி வந்து எதை வச்சு கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, எட்ஜ் லென்த் இருக்கு இல்லையா, இப்போ இதுக்கு இப்படி ஒரு எட்ஜ் லென்த் இருக்கும், இப்படி ஒரு எட்ஜ் லென்த் இருக்கும், இப்படி ஒரு எட்ஜ் லென்த் இருக்கும். இந்த எட்ஜ் லென்த்தை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம். அதாவது டென்சிட்டிக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. டென்சிட்டி வந்து டென்சிட்டி ஆஃப் அ யூனிட் செல், டென்சிட்டி ஆஃப் அ யூனிட் செல், இதை வந்து ரோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரோ ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் அ யூனிட் செல், மாஸ் ஆஃப் அ யூனிட் செல் divided by volume of a unit cell அப்படின்னு நம்ம இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு இருந்ததுன்னா ரோ கண்டுபிடிக்கலாம். இப்போது மாஸ் ஆஃப் த யூனிட் செல் எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு வால்யூம் ஆஃப் த யூனிட் செல்னா என்னது? வால்யூம் ஆஃப் அ கியூப் என்னது? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு, எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். இது நார்மலாக நம்ம மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருப்போம் 10th ஸ்டாண்டர்டில். ஸோ நமக்கு வால்யூம் தெரியும். மாஸ் ஆஃப் த யூனிட் செல் எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்ப்போமா? மாஸ் ஆஃப் அ யூனிட் செல் ஈக்குவல் டு total number of atom belongs to the unit cell. Total number of atom belongs to the unit cell into mass of one atom. அதாவது இது எப்படி சொல்லுவாங்கன்னா, டோட்டல் நம்பர் இப்போ எத்தனை, இப்போ ஒரு சிம்பிள் கியூபிக்னா அந்த யூனிட் செல்லில் எத்தனை ஆட்டம் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணி அதையும் அந்த ஒரு ஆட்டத்தோட மாஸ் அதையும் நம்ம மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு மாஸ் ஆஃப் அ யூனிட் செல் கிடச்சிரும். இதை வந்து என்னன்னும், மாஸ்னால் என்னது? மாஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? m/na, m/na அப்படின்னு கண்டுபிடிப்போமா? மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டமுக்கு மோலார் மாஸ் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர், இதுதான் m/na. பாருங்க, இதில் கால்குலேட் பண்ணலாம். ரோ பி மாதிரி தான் போடணும், ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் அ யூனிட் செல் என்ன சொல்கிறோம்? n இன்ட்டு மோலார் மாஸ் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர். என்ன அவகாட்ரோ நம்பருங்க, n கேபிட்டல் A, டிவைடட் பை இந்த வால்யூம் ஆஃப் அ கியூப் என்ன சொல்லுவோம்? LBHன்னு சொல்லுவோம். அப்போ கியூப்னாவே L ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு ஹெச்சாக தான் இருக்கும். அப்போ இதை வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். A இன்ட்டு A இன்ட்டு ஏன்னா A கியூப் எடுத்துக்கலாமா? அப்போது therefore rho equal to n m
டிவைடட் பை a cube NA. இதுதான் வந்து ஒரு டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு நமக்கு வந்து ஒரு இப்போ எண்ணோ எம்மோ கொடுத்துட்டா இதில் ஏதாவது ஒரு வேல்யூ இல்லை ஏதாவது ஒரு 3 வேல்யூ கொடுத்துட்டோன்னா நம்ம அதை மாற்றி கண்டுபிடிக்கலாம். இப்போ என்னோட வேல்யூ கொடுத்துட்டோம்னா என்ன வெளியில் வச்சுட்டு ரோவில் கொண்டு வந்துட்டு நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஏ கொடுத்துட்டாங்க, ஏ வேணும்னா மற்ற வேல்யூவெல்லாம் வச்சுருந்தோம்னா ஏதாவது இதில் 3 வேல்யூ கிடச்சிதுன்னா நம்ம மற்றதோட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். இதுதான் டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த சம்மை வந்து ஃபர்தராக பார்க்கலாம்.